Hi guys, welcome to Praveen and Scott. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா Minecraft series part 2 அது நான் போட போறோம். மறக்காம வீடியோ பார்க்கறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல் போடுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ்லாம் வரும். ஓகே, let's get into the gameplay video. ஓகே கைஸ், கேம் உள்ள வந்தாச்சு. நேத்து ஒன்று நடந்திருக்கும், அதாவது நேத்து போன பாட்டில் எதாவது நடந்திருக்கும். உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா? Flashback. End of flashback. அந்த பாட்டில் ஃபுல்லாக வில்லேஜ் கிடைக்கல, ஆனால் இந்த பாட்டில் வில்லேஜ் கிடச்சிது கைஸ். எப்படி கிடச்சிதுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணிட்டு ஒரு நியூ வேர்ல்டு உள்ள போய் தேடினேன் கைஸ். 3 எண்டு போட்டது கிடச்சிது, 3 வில்லேஜும் கிடச்சிச்சு. அதில் லாஸ்ட் இந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடச்சிச்சு. இந்த கீழே இருக்க அயன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இங்கே இருக்க இந்த ஹேபெல்லாம் வந்து மைன் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே கேவ் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுலேருந்து பார்த்தில்ல, அதாவது பார்த்ததே இல்லை. நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளெயினாக தான் இருந்துச்சு. இருக்குமான்னு தெரில. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அயன் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறேன் கைஸ். ஏன்னா கோல்டுலாம் கண்டுபிடிக்கணும்னா அதெல்லாம் பெரிய வேலை பண்ணணும். கோல்டுலாம் எதுக்கு, அதெல்லாம் வேஸ்ட்டு. டைமண்ட் கண்டுபிடிக்கணும்னா அதான கைஸ் இதேங்க ஒரு கஷ்டமான விஷயமா தான். இருங்க, இது உள்ள நான் போனேன், கதவு சாத்திருக்கு. நான் கதவு சாத்துற பழக்கமே இல்லையே, இதோ இருக்கேன். அடடா புதுசாடா கதவு சாத்துற பழக்கம்லாம் வச்சுருக்கான் போலையே. இல்லை நான் சாத்திருக்க மாட்டேன், இங்கே வில்லேஜர் இருப்பான்ல அவன் சாத்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேவில் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே கோல் இங்கே தான் இருக்குமான்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தோண்டின்னு இருக்கேன் கைஸ். கோல் ஐ ஃபவுண்ட் கோல் கைஸ். ஆனால் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோல் தான் கைஸ் இருந்துச்சு ஃபுல்லாகவே. அது நீங்களே பாருங்களேன், நடுவில் கிளிச்சு வேறு ஆகுது இதில். இங்கே பாருங்கள், அப்படியே லைனில் ஒரு ஃபுல் ஆஃப் கோல் தான் கைஸ் இருந்துச்சு. கோல் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குண்ணே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேனை கைஸ். இங்கே ஒரு குழி மாதிரி ஒன்று இருந்துச்சு கைஸ். இதெல்லாம் உள்ளே போய் நான் வந்து தோண்டினேன், அது உள்ள பண்ணால் இது கிடச்சிச்சு. எவ்வளோ தூரம்டா? இவ்வளோ வரைக்கும் தான் கைஸ் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ 11 கோலே போதும், 11 டார்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு கோல் தான் கேட்டாங்க. கிளிச் கழிச்சு பார்த்தீங்களா. வேறு எதையும் இங்கே கோல் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பரவ அந்த வரைக்கும் ஸ்டோனை வச்சு மைண்ட் பண்ணி போவோம். ஓகே, இப்படி நான் மேலே போகிறது இங்கே வச்சு தான் போகணும் போல் இருக்கு. ஓகே கைஸ், நம்ம கேவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு யாரும் லைக் பண்ணலையோ மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆளில் போடுவாங்க. அப்போ தான் இன்னும் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தூங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண செட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா தூங்கிக்கலாம். தூங்கடா, இது வேறு ஏன் தூங்க மாட்டேன். தூங்கிட்டா, போடுறா. ஓகே தூங்கிட்டான். இவன் எப்போ வரானோ அப்போ தூங்குறதங்க கைஸ் அதிகுறி. சரி கைஸ், நான் உங்களுக்கு கேவ் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு கேவை கண்டுபிடிச்சிட்டா. செத்துட்டியாடா? என்னடா கைஸ், நாங்கள் தண்ணி இருக்கதை பார்க்கவே இல்லை கைஸ். ஆனால் பக்கத்தில் தண்ணி இருந்துச்சு. இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கேவை பார்த்தேன் கைஸ். ஆனால் அந்த கேவில் போனதுக்கு ஒரு முக்கு சேர்ந்துடா பின்னாடி போடான்ட்டானுங்க. அடாடாடா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கேவலாம் வந்து பண்ணால் கண்டுபிடிச்சேன். என்னோட பாதி யாருமே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே அங்கே தான் இருக்குது. இங்கே தான் வந்து பண்ண ஸ்ட்ரெயிட்டாக போனேன். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பக்கத்தில் எங்கேயுமே கிடைக்கல கைஸ். பக்கத்தில் வந்து எங்கேயுமே கிடைக்கல. நான் பாட்டுன்னு போனேன் கைஸ், ஒரு தூரத்தில் போனேன். நான் இந்த பம்கின் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் போனேன். கிடச்சிது பார்த்தீங்களா, அதோ இந்த இடத்துல தான். இந்த இடத்துல தண்ணி இருக்கிறத நான் பார்க்கல கைஸ். ஊந்ததுக்கப்புறம் தண்ணி வந்துச்சு. அப்புறம் இங்கே தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு இறங்கினேன். அங்கே பார்த்தீங்களா கீழே லூட்டு வாடா இறங்கிட்டேன். அப்புறம் இங்கே இருக்க லூட் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஒப்ஜினென்ட்லாம் கிடச்சிருக்கோம் கைஸ். எல்லாத்துக்கும் காரணம் இந்த வில்லேஜ் தான். ஸோ நம்ம அடுத்த பாட்டில் வந்தோம்னா நெதர் போக போகிறோம். அடுத்த பாட்டு ஏன் இந்த பாட்டில் போக மாட்டேங்கலாம் கேட்டிங்கன்னா, இந்த பாட்டில் மைனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அப்படி நம்ம வந்து இதுக்கெல்லாம் போகிறது. நம்ம இன்வெர்டர் ஃபுல்லாகிடுச்சா? இல்லை, இன்னும் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்மளோட பாடி ஆமாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம்.
எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ கேவில் போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. டார்ச் லைட்டே எங்கடா இருக்க டேய் எங்கடா? இது சீடு பிக்காச்சு எடுத்துக்கலாம். ஸ்டோன் பிக்காச்சு செய்யணும் கைஸ். முதல்ல செய்யவே இல்லை நான். பயமாக இருக்கு. இந்த இவ்வளோ இருட்டாக இருக்கு. டாச்சே வாடா. எடுத்தாச்சு. அயன் ஆக்ஸ் செஞ்சுட்டேன் கைஸ். அயன் ஆக்ஸ் வேணும்னா செஞ்சுட்டேன். ஏன்னா அயன் எனக்கு அவ்வளோ கச்சிச்சு. அதை வச்சு பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ பண்ணி அது பண்ணால் அயன் ஆர்வம் செய்கிற வரைக்கும் எனக்கு வந்து அயன் கச்சிச்சு. எனக்கு இப்போ அயன் வேணும் கைஸ் எடுத்து. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்லாம் எடுக்க முடியும். டைமண்ட்லாம் எடுக்கணும்னா அது அயன் பிக்கட்ஸ் தான் வேணும். அயன் பிக்கட்ஸுக்கு என்கிட்ட அயனும் இல்லை ஸ்டிக்கும் இல்லை. ஒரு அயன் தான் வச்சுருக்கேன். ஸ்டோன் பிக்கட்ஸுக்கு ஸ்டிக் இல்லை. ஸ்டிக்கு வேணும்னா உட்டு வேணும். உட்டு என்கிட்ட ஒன்று இருக்குது. அதை வச்சு ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். கைஸ் இங்கே கேவில் போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் இருந்துச்சு. நான் அதை இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை இதை உடச்சிக்கிட்டு அவர் பக்கத்தில் அயன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அயன் கிட்ட போனேன் கைஸ். அயனை உடச்சா உள்ள ஒரு அயனே. ஆஹா நமக்கு அந்த 2 அயனு கச்சிச்சு. பிக்காட் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நான் பிக்காட் செய்ய போகிறதில்ல. கேவில் போயிட்டு அங்கே வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணால் அதுக்கு பிக்காட் செய்யணும். அங்கே தான் போய் செய்ய போகிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ பயமாக இருக்கே. டார்ச் போட்டதுக்கப்புறம் கூட பயமாக இருக்கே. டே ஜாம்பீஸ் வந்துடாதீங்கடா ப்ளீஸ்டா. நான் இந்த நார்மல் கேவை பாட்டு கூட பயப்பட மாட்டேன் கைஸ். இந்த ஜாம்பீஸ் தான் கைஸ் வெறி ஏற்றுவானுங்க. அதில் நான் வேற நல்லா ஆழமான கேவில் மாதிரி போகிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா ரொம்ப ஹைட்டாக இருக்கு. டார்ச் போட பயமாக இருக்குடா. பயமாக இருக்குடா கைஸ். அங்கிட்ட சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வந்து இஸ்குன்னு கேட்குது கைஸ். என்ன கைஸ் சத்தம் இது? இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருந்தா கைஸ். ஆடா பாவிங்களா என்ன கைஸ் முத்து சண்டை போட்டு விட்டீங்க? இதுக்கு தான் கைஸ் நான் இந்த கேவுக்கெல்லாம் வரதே இல்லை. முட்டு சண்டை போட்டு அசிங்கப்பட்டு விட்டுறாதீங்க கைஸ். நான் அடுத்த கேவுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அடுத்த கேவெலாம் கிடையாது கைஸ். நான் இங்கே ஒரு அயனை பார்த்துட்டேன். அந்த அயனை தேடி தான் போட்டின்னு இருக்கேன். அங்கே ஒரு அயனை உடச்சேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அயன் மாயாஜலமே அது இருக்கு. அவ்வளோதான் நமக்கு இன்றைக்கி அயன் வேட்டை தான். ஷீல்டுலாம் செஞ்சுக்கலாம். ஜாலின்னு சொல்லிட்டு போனேன் கைஸ். ஜாலின்னு சொல்லிட்டு உடச்சி நான் பண்ணா போயின்னுக்கிறேன். பார்த்தீங்களா இன்னொரு அயன் தண்ணி ஒரு அயன் போயிடுச்சு. ஆஹா 2 அயன் வச்சேன் கைஸ். அதில் ஒரு அயன் என்கிட்ட வந்துச்சு. இன்னொரு அயன் எங்கேயோ போயிடுச்சு கைஸ். டாடா எதாவது நிறுத்தணுமே. என்ன நிறுத்த மாட்டேது. நான் அங்கேயே போய் உடையண்டா. போடா ஓடி போடா. போடா நிறுத்திட்டேன். ஒரு அயன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அயன் இருக்கா? கீழே ஊந்துடாதடா. ஹெல்த்து போயிடும்டா. ஹெல்த் இல்லைடா சுத்துருவாடா. ஆனாண்டா இங்கே எதுவும் தெரில கைஸ். ஐ திங்க் நான் தான் எடுத்துட்டேன் போல இருக்கே. சரி இதை உடச்சிக்கலாம். வந்த வரைக்கும் லாபம் நம்மளுக்கு வந்து போனால் நிறைய அயன் கிடச்சிக்குது. இதே இதான் எனக்கு வந்து போனேன்னா இதே இல்லை கைஸ். இன்வென்ட்ரி பாருங்க எவ்வளோ ஃபுல்லாகுதுன்னு. கிளம்புடா வெளில. கிளம்புடா. இந்த கோல்டன் ஷவலரே அதுக்கு நான் தரல. ஏன்டா இந்த 2 பேரும் அதுவும் வந்துட்டானுங்க. இருடா எங்கேருந்து போடுறேன். போடா எங்கடா நீ போடா. ஓகே இப்போ வந்து பண்ணால் உடைக்கலாம். மேலே தண்ணி இருக்கான்னு தெரில. மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதான் இல்லை இருட்டாகுது. சரி நம்ம இங்கேயே வந்து ஏதாவது ஒரு சின்ன இடம் கட்டினா கிட்ட பெட்டு வேறு இருக்குது. இங்கேயே வந்து ஒன்றா இருக்கலாம். அப்பாடி எவ்வளோ அயனு என்னடா வந்துனே இருக்கு. இதுக்கு மேலே வராது எனக்கே தெரியும். ஓகே இருட்டு வேற ஆயிடுச்சு. வெளில போனால் ஜாம்பிஸ் பாண்டு கட்டுவானுங்க. தண்ணிடா. ஐயோ வெளில போடா. அடைடா ஐயோ மேலே அடைச்சனே. தண்ணி போயிடுச்சு. போயிடு அவட போயிட்டான்டா கைஸ். ஐயோ இது தண்ணி உள்ள தான் இருக்கும் போல இருக்கே. இல்லை ஐயோ அங்கே கேப்னை வேறு அடைக்கவே இல்லை. அச்சோ அடி உழுது. ஐயோ டேய் எங்கடா இருக்கு ஓட்டை? தண்ணி ஓட்டை எங்கடா இருக்க? இல்லை செத்துறேன்.
ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பரவாயில்ல, நான் இங்கே தான் ஸ்பான் ஆனேன், அப்படியே வீட்டுலேயே ஸ்பான் ஆகிடுவேனே. ஏய் போடா, வந்து படுக்காதடா, நான் படுத்துறேன். கைஸ் இப்போது வந்து நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அங்கே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், தண்ணி ஒழுதின்னு இருக்கு. நான் எங்கேன்னு பார்த்துட்டேன், அதை மூட்டேன். இதுக்கப்புறம் தண்ணி வராது. இதுக்கப்புறம் உடச்சிட்டு போயிட்டு நம்ம இது எடுத்துக்கலாம். என்னோடய லூட்டெல்லாம் இங்கே தான் கைஸ். ஆஹா, இங்கேருந்து போய் எடுக்க முடியாது போல இருக்கே. இந்த ஸ்டோனை வர உடையணும். ஸ்டோன் இல்லை, ஸ்டோனு உடடா. கையை வச்சு வர உடைக்கிறேன். கையை வச்சு கல் எப்படா உடைக்க முடியும்? சாரா ஸ்டீவே, உன்னோட கை உன்னோட ஸ்டீவ் இல்லை, நருட்டோ. ஆஹா ஆமாம் கைஸ், இவன் நருட்டோ கைஸ். இவன் வந்து முதல்ல அந்த எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கலாம். எத்தனை நானே எடுத்து மாட்டுறது? நானும் எத்தனை இடம் தான் சாப்பிடுறது கைஸ். ஒரே வந்து பார்த்தா போனால் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து நமக்கு அச்சு அயன் வரைக்குமே ஓகே. நம்ம அடுத்த பாட்டில் கோல்டு டைமண்ட்லாம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் பண்ணலாம். எஸ், வெளியில் ஏதோ மழை பெய்கிற மாதிரி இருக்கேன். ஆமாம் கைஸ், மழை தான் கைஸ் போயிடுது. ஓகே, நான் போய் வில்லேஜில் போயிட்டு அங்கே போயிட்டு வீடை கட்டலாம். எங்கே போக மாட்டான்? போடா நிற்கிறான்டா இவன். இங்கே கேப் இருக்குது கைஸ். இங்கே போனால் தண்ணி 2 ஆட்டு போயிடுச்சு, 3 ஆட்டு போயிடுச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கும் கைஸ். இந்த இடத்துல வந்து அடுத்த தண்ணி ஷிஃப்டிங். எப்படி ஷிஃப்டிங்களா? ஓகே, எனக்கு இப்போ வந்து வில்லேஜுக்கு போயிட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். வில்லேஜுக்கு போகிறோமா நம்ம? எங்கடா இருக்கு வில்லேஜு? இங்கே எதனா பொட்டேட்டோலாம் இருக்குமே, எங்கே அது? அங்கே இருக்கு. இது என்னது? சரி போய் பார்க்கலாம். இன்சைடு நெட்டு ஃபுல்லாக டீ தான் இருக்குது. நான் இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்தேன்னா, இந்த இடத்துல எதாவது இருக்குமா நான் பார்க்க வந்தேன். அதாவது அடுத்து எதாவது வில்லேஜ் இருக்கான்னு பார்க்க வந்தேன். இந்த இடத்துல சீ தான் இருக்குது, அதாவது கடல் தான் இருக்குது. வில்லேஜ் இதோ அந்த பம்கினுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அது இருக்கும் கைஸ். ஏன்னா இந்த இடத்துல வில்லேஜர் வந்து பம்கின்லாம் வச்சுருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் நான் வந்தேன் கைஸ். இதோ வந்து இப்படி வந்தேன். இப்படி வந்துட்டு நான் வந்து என்னடா இப்படி போகிறேன் கைஸ். ஒரு குழப்பம் நடந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, வில்லேஜ் இன்சைடு தான் நான் இருக்குன்னு நினச்சிட்டு இன்சைடு போயின்னுக்கிறேன். அது அன்சைடு இருக்குது. எந்த பக்கம் வந்தேன்னு எனக்கே தெரியல. ஆனால் அந்த பக்கம் கன்ஃபார்ம் அந்த பக்கம் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடையாளம் தெரியும். ஒரு வில்லேஜுக்கு முன்னாடி எடுத்தோடனே வில்லேஜு கைஸ், வில்லேஜு காணோம். வில்லேஜா? இதை பாருங்க கைஸ், ஒன்று இந்த சைடு இருக்கணும், இல்லைன்னா பின்னாடி சைடு இருக்கணும். எந்த சைடுமே இல்லை. எனக்கு அதான் அடையாளம். நான் எல்லா சைடுமே போய் பார்த்துட்டேன். இது நல்ல ஞாபகம் இருக்கு. அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு வந்து மண் மாதிரி அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வில்லேஜ் இருந்துச்சு. இதே மாதிரி தான் நடுவில் ஒரு டேர்ட் இருக்கும், கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வில்லேஜில் வீடு இருக்கும். சரி, அதுக்கப்புறம் கூட ஞாபகம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் இருக்குது. ஏன்னா மவுண்டெயின்லாம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் தான் தப்பாக வந்து பார்க்குறேன்னா இல்லை இதுதான் எதாவது ஆகுதான்னு தெரில கைஸ். நானும் சுற்றி தேடுறேன். சரி செத்து பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தோம்னா, செத்தா கூட அப்புறம் வேறு எங்கேயாச்சும் வந்து ஸ்பேன் பண்ணி அந்த வில்லேஜ் வேறு எங்கேயாச்சும் ஸ்பேன் ஆகிடுச்சு, நான் எங்கேயாவது ஸ்பேன் ஆகிட்டேன்னா அப்புறம் என்னோடய லூட்லாம் போயிடும். அப்படி நடக்கிறது சான்ஸ் இருக்குது. ஆனால் வில்லேஜ் எப்படா காணாம போகும்? ஒரு வேர்ல்டுனா ஒரு வேர்ல்டாக இருக்காதா? சரி கைஸ், நான் கட் பண்ணிட்டு இந்த வில்லேஜ்லாம் தேடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆளை பிடிச்சிருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதோட உங்களோட வீடியோ பெறுவது நான் உங்கள் பிரவீன் 9 ஸ்குவாட். ஓகேங்களா? பார்த்து வேணால் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பை கைஸ்.